கண்ணியத்துக்குரியவர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இதே வழக்கமான முறையில் ஒரு மனிதன் மரணிக்கிறான் என்றால் கெட்ட செயல்களை செய்துவிட்டு கெட்ட அமல்களை செய்துவிட்டு ஒரு மனிதன் உலகத்திலே இருந்து விடை பெற்று செல்கிறான் என்றால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள், கருப்பு நிறத்தில் வருவார்கள், பயங்கரமான தோற்றமுடையவர்களாக வருவார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அந்த இரண்டு மலக்குமார்களுடைய தோற்றத்தை பற்றி சொன்னார்கள். அந்த மலக்குமார்களுடைய தாடை பற்கள் நிலத்தை அந்த மலக்குமார்களுடைய தாடை பற்கள் நிலத்தை தொடும் அளவிற்கு இருக்கும். அந்த இரண்டு மலக்குமார்களின் ஜாடை முடிகள் பின்னால் தூத்து கொண்டு வரும். அந்த இரண்டு மலக்குமார்களுடைய கண்கள் நீல நிறத்தில் நெருப்பாலான கண்களாக இருக்கும். இதெல்லாம் சந்திக்க நாங்க நல்ல முறையில மரணிச்சா நல்ல முறையில வருவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இதே மாற்றமாக மரணிச்சா மாற்றமான முறையில வருவாங்க, பயங்கரமான முறையில வருவாங்க. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இரண்டு மலக்குமார்களும் ஒரு ஆயுதத்தை தூக்கி கொண்டு வருவாங்க. அந்த ஆயுதத்தை உலகத்தில் வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசியாக வரும் மனிதர் வரை ஒன்று சேர்ந்தாலும் அந்த ஆயுதத்தை தூக்க முடியாத சகோதரர்களே. அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான ஆயுதம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இந்த மனிதரிடத்துல கேட்பாங்க, உன்னுடைய ரப்பு யாரு? இந்த மனிதர் சொல்வாரு, உனக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது, உலகத்திலே இருக்கின்ற நான் கை சேதமான முறையில வாழ்ந்துட்டேனே, அவரோட வாழலே, தீய விஷயத்திலே ஈடுபட்டுட்டேனே. கண்ணியத்துக்குரியவர்களே, இரண்டாவது கேள்வியாக கேட்கப்படும், உன்னுடைய மார்க்கம் என்ன? இந்த மனிதர் சொல்லுவாரு, என்னுடைய மார்க்கம் தெரியாது, என்னுடைய மார்க்கம் என்னன்னு தெரியாது. உலகத்திலே இருக்கின்ற எத்தனையோ பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இஸ்லாம்னா இதுதான், தொழுகண்டா இதுதான், எல்லாமே சொல்லி தந்தாங்க. நான் குடும்போக்காக இருந்தேனே சகோதரர்களே. அப்பா கை எத்தனையோ ஹஜரத்மார்கள் வந்தாங்க, துணுங்க துணுங்க துணுங்க, எத்தனையோ ஹதீஸ்களை சொன்னாங்க. மிம்பர்ல எத்தனையோ ஹதீஸ்கள் சொல்லப்பட்டுச்சு. உலகத்துல இருக்கின்ற வீணான முறையில வாழ்ந்துட்டே அவர்களை காண்பித்து இந்த மனிதரிடத்தில் கேட்கப்படும், இந்த நிற்கிறாரு, இந்த மனிதர் யாரு? நினைக்கிறாரு, இந்த மனிதர் யாரு? உம்மதி உம்மதி, கியாமத் நாளையும் உம்மதி உம்மதி என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வை பார்த்து காண்பித்து கேட்கப்படும். சகோதரர்களே, இந்த மனிதன் லா அத்ரி என்பதாக சொல்வான். இந்த மூணேவை லா அத்ரி என்பதாக சொல்வான். சகோதரர்களே, இன்னொரு கை சேதம், இன்னொரு கை சேதம். அல்லாஹ் சொல்வானாம், யுனாதி முனாதி மினஸ் ஸமா, வானத்திலிருந்து சத்தம் வரும், என்னுடைய அடியான் பொய் சொல்லிவிட்டான், அவனுக்கு நரகத்துடைய விரிப்பை விரியுங்கள், நரகத்துடைய ஆடையை அணிவியுங்கள், நரகத்துடைய கதவுகளை தொடர்ந்து விடுங்கள். நரகத்துடைய ஆடைனா என்ன? நரகம்